மை டியர் குக்கிங் காம்ரேட்ஸ். வீட்டில் எத்தனை வெரைட்டி ஸ்நாக்ஸ் இருந்தாலும், இந்த கிரைன்ஸ் இருந்தாலும் எல்லாமே டக்குன்னு காலியாயிரும். ஆனால் எங்கள் வீட்டில் இந்த வேர்க்கடலை மட்டும் காலியாகவே ஆகலை. ஸோ இதை ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட்டாக பண்ணலாம்னு சொல்லி தான் நான் ட்ரை பண்ணேன். ஸோ இது பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து நல்லா வறுக்கிற அளவுக்குனா ஒரு ஹீட் பண்ணால் போதும். ஸோ அந்தளவுக்கு ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கை வச்சு பெசரி விட்டிங்கன்னா அந்த ஸ்கின் எல்லாமே பீல் ஆகி வந்துடும். ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணி ஒரு ஓரமாக தட்டில் போட்டு ஆற வச்சுருங்க. அதே கப் அளவுக்கு இன்னும் 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்து அதை நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும். ஸோ இப்போ ஆற வச்ச வேர்க்கடலையை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கோர்ஸ் பவுடரை கிரைண்ட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு கப் இல்லை 1.5 கப் அளவுக்கு உங்களோட இனிப்புக்கு தகுந்தாப்பில் மண்டவளம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையுமே நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. ஸோ இது கூட தேவையான அளவுக்கு ராகி மாவு சேர்த்து நல்லா கைட்டு பெசரி விட்டிங்கன்னா அந்த கடலையிலேருந்து ஆயில் பிரிஞ்சு ஒரு நல்ல ஸ்மூத் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இது அப்படியே லட்டூஸாக பிடிச்சி சர்வ் பண்ணலாம், பவுடராகவும் சர்வ் பண்ணலாம். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேவ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.